கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளினுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. 25ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்க வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கையையும் எனக்கு செலுத்தினீர்களோ, நீங்க அதை செய்யாம தவறான சில விக்கிரகங்களை சுமந்துக்கிட்டு வந்தீங்களே, அதனால உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை, தமஸ்குவுக்கு அப்பால உள்ள இடத்துல தான் உங்களை கொடியேற்றுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் வேண்டா வெறுப்பில் உங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் தான் இடம் அப்படின்னு சொல்லி அற்பமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. உங்க பாட்டுகளினுடைய இரைச்சலை என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கை மாறாம வெறும் கூச்சல் போடுவதில் பயன் இல்லை. தவறான காரியங்களை 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உண்டான மோளோகியுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்துட்டு வந்தீங்க. உங்களுடைய செயல்பாடு எல்லாம் மற்ற தெய்வங்களை பின்பற்றுவதை போல தான் காணப்பட்டுச்சது. ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணும்னு விரும்புகிறீரோ அதை நாங்கள் செய்யணும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தரிசிடக்கூடாது. உலகத்துக்கு இதை செஞ்சால் அவங்க பிரியப்படுவாங்க, இவங்க பிரியப்படுவாங்க என்று சொல்லி தவறான காரியங்களை செஞ்சிடக்கூடாது. கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம். நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளை குறித்து நீர் பட்டியலிடுகிறீர். கவனமாக நாங்கள் வாழ உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.